ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டும் இந்த விடுதலை உபவாச தியானத்தின் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினர் மே மாதம் 2026 இந்த விடுதலை உபவாச தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொள்கின்ற தலைப்பு பார்த்தீர்கள் என்றால், குணம் அளித்தலும் புத்துயிர் அளித்தலும் புத்துயிர் பெறுதலும் என்று கூட நாம் பார்க்கலாம். பரிசுத்த வேதாகமத்திலே திருப்பாடல் என்ன சொல்லுகிறது என்றால், உடைந்த உள்ளத்தாரை கடவுள் குணமாக்குகின்றார், அவர்களின் காயங்களை கட்டுகின்றார். அதுபோல ஏசாயாவின் திருநூல் 61 அதிகாரத்திலே 1வது இறைவார்த்தையில் வாசிக்கின்றோம், ஆண்டவராக என் தலைவரின் ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளமுடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார் என்று இயேசுவினுடைய பணியை பற்றி இங்கே சொல்லப்படுவதை நாம் பார்க்கின்றோம். இதிலிருந்து நாம் என்ன இன்றைக்கு பார்க்க போகிறோம் என்றால், இந்த 2 இறை வார்த்தைகளும் நமக்கு எதை காட்டுகிறது என்றால், நம்முடைய வாழ்க்கையில் நோய்கள் வருகிறது. அந்த நோயை இறைவன் குணமாக்குகிறார் என்பதை எடுத்து காட்டுகின்றது. மனித வாழ்க்கையிலே 2 விதமாக நோய்கள் பார்க்கப்படுகிறது. ஒன்று உடலில் ஏற்படுகிற நோய், 2வது மனதில் ஏற்படுகிற நோய். ஸோ இந்த நோயிலிருந்து நாம் இன்றைக்கு எவ்வாறு விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். முதலாவது உடலில் ஏற்படுகிற நோய் பார்த்தீர்கள் என்றால், வெளியிலிருந்து நம்முடைய உடலை பாதிப்பதால் ஏற்படுகிற நோய்கள். உதாரணமாக காலநிலை மாறும் பொழுது, அல்லது நாம் எங்கேயோ போய் விழுந்தோம், ஏதோடு முட்டுப்பட்டோம், அல்லது ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும் பொழுது, விபத்து நடக்கும் பொழுது நம்முடைய உடல் பாதிக்கப்படுகிறது. கையில் ஏதோ வெட்டுகிறது. ஸோ இவ்வாறு வெளியில் இருந்து நம்முடைய உடல் பாதிக்கப்படும் பொழுது, அந்த உடல் தானாகவே தன்னை குணமாக்கி கொள்ளக்கூடிய சக்தியை இறைவன் இந்த உடலுக்கு கொடுத்திருக்கின்றான். உதாரணமாக நாம் ஒரு தவறான உணவை சாப்பிட்டு விட்டோம் என்றால், அது செமிபாடு அடையாமல் அது எப்படியோ உடலை விட்டு வெளியே வந்துவிடும். அதுபோல் உடலிலே ஓரளவு காயம், சாதாரண காயம் ஏற்பட்டதென்றால் அது தானாகவே உடல் அதை குணமாக்கி கொள்ளுகிறது. காலநிலை மாற்றம் என்றால் பார்த்தீர்கள் என்றால், நம்முடைய உடல் அதை எதிர்த்து போராடி தடுமல் அல்லது தும்மல், இருமல் என்று வந்து அதன் மூலமாக உடல் குணமடைகிறது. ஆனால் மனநோயினால், மனம் பாதிக்கப்படுவதனால் நம்முடைய உடல் பாதிக்கப்படுமாக இருந்தால், அதற்கு மருத்துவத்தில் இருந்து அதிகமாக உதவி கிடைக்காமல் இருக்கின்றது. ஏனென்றால் மனம் பாதிக்கப்படும் பொழுது அந்த மனம் தானாக எவ்வாறு குணமடைய முடியும் என்பதை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம். அந்த மனம் குணமடையாமல் போனால் நம்முடைய உடலும் குணமடையாது. ஸோ மனம் பாதிக்கப்படும் பொழுது நம்முடைய உடலும் பாதிக்கப்படுகின்றது. ஸோ அவ்வாறு மனம் பாதிக்கப்படும் பொழுது அதிலிருந்து எவ்வாறு கடவுள் நம்மை குணமாக்க முடியும் என்பதை தான் நாம் இன்றைக்கு பார்க்கலாம். அதாவது தான் இந்த திருப்பாடலில் நாம் வாசித்தோம், உடைந்த உள்ளத்தாரை குணப்படுத்துகின்றார், அவர்களின் காயங்களை கட்டுகிறார் என்று திருப்பாடல் 147:3, சங்கீதம் 147:3 நாம் பாருங்கள். உடைந்த உள்ளத்தாரை இறைவன் குணமாக்குகிறாராம். நம்முடைய உள்ளம் உடைந்து போகும் பொழுது அது எவ்வாறு குணமாக்கப்பட முடியும் என்றால், இறைவனால் குணமாக்கப்பட முடியும். நாம் மருத்துவர்களை தேடிக்கொண்டிருப்பதினாலோ மனிதர்களை தேடிக்கொண்டிருப்பதினாலோ அல்ல. அவர்களால் சில உதவிகள் செய்ய முடியும். ஆனால் கடவுளை நம்புகிற நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய உடைந்த உள்ளத்தை இறைவன் குணமாக்குகிறார். ஸோ ஏசாயாவின் திருநூலில் என்ன சொல்லப்பட்டது பாருங்கள், ஆண்டவராக என் தலைவரின் ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார், ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தி அறிவிக்கவும், உள்ளமுடைந்தோரை குணப்படுத்தவும். ஆண்டவர் இயேசு
உள்ளம் உடைந்தவர்களை குணமாக்குகிறார். அப்போ நம்ம இயேசுவிடத்தில் வரும் பொழுது நம்முடைய உடைந்த உள்ளத்தை இறைவன் குணமாக்குறார். நம்முடைய உள்ளம் குணமாக்கப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை குணமடைகிறது, உடல் குணமடைகிறது. ஸோ முதல்ல பார்த்தீர்கள் என்றால் நம்முடைய உள்ளம் காயப்படும் பொழுது என்ன உண்டாகிறது என்பதை பற்றி நாம் சிலவற்றை பார்க்கலாம். முதலாவது பார்த்தீர்கள் என்றால் நம்முடைய உள்ளம் பாதிக்கப்படும் பொழுது நம்முடைய மனநிலை பாதிக்கப்படுகிறது. இவ்வாறு நம்முடைய மனநிலை பாதிக்கப்படும் பொழுது என்ன உண்டாகிறது என்று பார்த்தீர்கள் என்றால் தொடர்ச்சியான ஒரு மன அழுத்தம், ஒரு பயம் அல்லது கவலை நமக்குள்ளே வர ஆரம்பித்து விடும். திடீரென சும்மா ஒரு கிழமைக்கு ஒருக்கா அல்லது ஏதோ ஒன்று நடக்கும் பொழுது பயப்படுவதோ கவலைப்படுவதோ அல்ல. இந்த பயம் எப்பொழுதும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கும். எப்பொழுதும் ஏதோ ஒன்றை பற்றி நாம் கவலைப்பட்டு கொண்டே இருக்கின்றோம். அப்படி என்றால் நம்முடைய உள்ளம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, கடந்த காலங்களில் நடந்த சில துயரமான சம்பவங்களை மீண்டும் மீண்டும் நாம் நினைத்து கொண்டே இருப்போம். அது எங்களுடைய மனதுக்குள்ளே வந்து கொண்டே இருக்கும். அதை நினைத்து நினைத்து நாம் கவலைப்பட்டு கொண்டிருப்போம். ஸோ நடந்த சில விடயங்களை மீண்டும் நாம் நினைக்க ஆரம்பித்து விடுவோம். அதுக்கு பிறகு பார்த்தீர்கள் என்றால் தன்னம்பிக்கை குறைந்து போக ஆரம்பித்து விடும். நாம் என்ன நினைப்போம் என்றால், நான் சரியான ஒரு ஆள் அல்ல, எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வராது, எனக்கு எல்லாம் தீமையாகத்தான் வந்து கொண்டிருக்கிறது, நான் ஒரு அன்லக்கி பர்சன், இப்படி என்றுட்டு நம்மையே நாம் நம்பிக்கை அற்றவர்களாக நம்ம மேல் நாம் நொந்து கொள்ள ஆரம்பித்து விடுவோம். தெரியும். ஆனால் அந்த மனநிலை சரியாக இருக்கிறவர்கள் அப்படி அல்ல. அவர்களால் ஒரு விடயம் இயலாமல் இருந்தாலும் நான் இதை எப்படியும் செய்வேன் அப்படின்ட்டு அவர்கள் தைரியமாக இருப்பார்கள். ஆனால் மனநிலை பாதிக்கப்படும் பொழுது நம்ம இடத்துல என்னதான் இருந்தாலும் எவ்வளவு இருந்தாலும் நாம் என்ன நினைப்போம் என்றால், எங்களுக்கு ஒன்றும் கைகூடாது, நாம் தகுதியானவர்கள் அல்ல, நான் ஏதோ ஒரு குறை உள்ளவள் என்று நாம் நினைத்து கொண்டிருப்போம். அதையும் தாண்டி பார்த்து கண்டால் ஒரு டிப்ரெஷன், மன சோர்வு நம்மை அழுத்தும். ஸோ டிப்ரெஷன், மன சோர்வு வரும் பொழுது எதையுமே நமக்கு செய்ய விருப்பம் இருக்காது, எதுலேயுமே நமக்கு ஒரு ஆர்வம் இருக்காது. அப்படியே எல்லாம் சோர்ந்து போய் வெறுத்து போய் ஒரு இருண்ட ஒரு மனநிலையோடு நாம் வாழ ஆரம்பித்து விடும். ஸோ அது மனதில் ஏற்படுகிற ஒரு காயத்தினால் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற ஒரு பெரிய பாதிப்பாகும். ரெண்டாவது பார்த்தீர்கள் என்றால் நம்முடைய மனநோய் அல்லது மனம் பாதிக்கப்படும் பொழுது நமக்கு ஏற்படுகிற விடயம் உணர்ச்சியில் ஏற்படுகிற விளைவுகள், உணர்வுகள் பாதிக்கப்பட ஆரம்பித்து விடுகின்றது. ஸோ உதாரணமாக பார்த்தீர்கள் என்றால் நம்முடைய மனதில் ஏதோ ஒன்றை கவலைப்பட்டு அல்லது மனம் ஏதோ ஒன்றால் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது நமக்கு திடீரென கோபங்கள் வர ஆரம்பித்துக்கும். நாம் கோபப்படுகிறவர்களாகவே இருப்போம். நாம் எப்பொழுதுமே ஒரு அமைதியான நிலையில் இருக்க மாட்டோம். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நாம் கோபப்பட்டு எரிச்சல் அடைந்து சண்டை பிடிக்கிறவர்களாக மாறிவிடுவோம். அதையும் தாண்டி நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நம்முடைய சில உணர்ச்சிகளை பார்த்தீர்கள் என்றால் நாம் அதை எப்படி வெளிப்படுத்துவது என்று தெரியாமல் அதை நமக்குள்ளேயே அடக்கி அதன் மூலமாக நாம் இன்னும் ஒரு வைலண்டாக நாம் மாற ஆரம்பித்து விடுவோம். என்றால் சில நேரத்தில் நம்முடைய சாதாரண உணர்வுகள் அல்ல, இது எப்பயுமே ஒரு கோபம் வர மாதிரி அல்லது ஏதோ ஒரு அதை நாம் நமக்குள்ளே அடக்கி வைக்க பார்ப்போம். ஆனால் அதை அடக்கி வைக்க முடியாமல் அதன் மூலமாக சில தீமைகள் வளர ஆரம்பித்து விடும். அதுக்கு பின் பார்த்து கண்டால் ஒரு உள்ளார்ந்த வெறுப்பு நமக்குள்ளே ஒரு வெறுப்பு உணர்வு நமக்குள்ளே உருவாகி கொண்டே இருக்கும். எல்லாரும் ஒன்றை பார்த்து ரசிப்பார்கள், ஆனால் நாம் ரசிக்க மாட்டோம். எல்லாரும் ஒரு விடயத்தை பற்றி சந்தோஷமாக கதைப்பார்கள், ஆனால் நாம் அதை பற்றி சந்தோஷமாக கதைக்க மாட்டோம். நாம் அப்படியே முகத்தை ஒரு மாதிரி வைத்துக்கொண்டு எல்லாமே ஒரு வெறுப்பு போல நினைத்து கொண்டிருப்போம். எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது இதெல்லாம் என்னது, இதெல்லாம் போலி, இதெல்லாமே இதில் ஒன்றுமில்லை அப்படின்ட்டு நாம் நினைத்து கொண்டிருப்போம். ஒன்றையுமே நாம் அனுபவிக்காமல் போய்விடுவோம். அழகாக உடுத்த மாட்டோம், ஒரு நல்ல பொருட்கள் வேண்ட மாட்டோம், நல்ல விடயங்களை செய்ய மாட்டோம், நல்லதை பார்க்க விரும்ப மாட்டோம், சாப்பிட மாட்டோம், நல்லதை சாப்பிட விரும்ப மாட்டோம். இதெல்லாம் என்னத்துக்கு அப்படின்ட்டு நாம் வெறுக்கிறவர்களாக நம்முடைய உணர்வு பார்த்தீர்கள் என்றால் அப்படியே ஒரு ஒடுங்கி போக ஆரம்பித்து விடுகின்றது. அதுக்கு பின்பு நாம் ஏற்கனவே பார்த்தது போல
தன்னம்பிக்கை குறைந்த ஒரு நிலை. நம்முடைய உணர்வுகளிலே என்னால் இதை செய்வேன், நான் செய்ய முடியும், நான் கட்டாயமாக இதை செய்ய வேண்டும், நானும் ஒரு நல்ல நிலைக்கு வர வேண்டும், அப்படிப்பட்ட உணர்வுகள் அடங்கி போக ஆரம்பித்து விடும். அப்படியே அமைதி அடைய ஆரம்பித்து விடுகின்றது. மூன்றாவது பார்த்தீர்கள் என்றால், நம்முடைய மனநிலை பாதிக்கப்படும் பொழுது நமக்கு உண்டாகின்ற அடுத்த பெரிய பிரச்சனை என்னவென்றால், உறவுகளில் ஏற்படுகிற விளைவுகள். சரியோ? ஸோ மனநிலை பாதிக்கப்படுகிறது, உணர்வு நிலை பாதிக்கப்படுகிறது, இப்பொழுது உறவு நிலை பாதிக்கப்பட ஆரம்பித்து விடும். இந்த உறவு நிலை பாதிப்பு என்பது வரும் பொழுது, உறவுகள் ஏற்படுகிற விளைவுகள் என்று வரும் பொழுது பார்த்தீர்கள் என்றால், இந்த நாங்கள் யாரையுமே நம்பவே மாட்டோம். எல்லாரையுமே ஏதோ ஒரு விதத்திலே தள்ளி வைத்து கொண்டிருப்போம், வெறுத்து கொண்டிருப்போம், அவர்களை எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அவர்களை நம்ப மாட்டோம். அதே நேரத்தில் பார்த்தீர்கள் என்றால், யாராவது எங்களோடு ஒரு நல்ல உறவு வைக்க வந்தால் கூட நாம் அவர்களை தள்ளி வைத்து கொண்டே இருப்போம். ஒரு முறிந்த உறவு கூட சரி, இனி இப்படியே இருக்க வேண்டாம், நாங்கள் இனி ஒற்றுமையாக இருப்போம், இந்த குடும்பங்களில் நாங்கள் அப்படி இருக்கக்கூடாது, ஒன்றாக இருப்போம் அப்படின்னு நினைத்து மற்றவர்கள் நம்மோடு சேர்ந்து கொள்ள வந்தால் கூட நாம் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நாம் தொடர்ந்து அவர்களை தள்ளி வைத்து கொண்டே இருப்போம். பல நேரங்களிலே அடிக்கடி எல்லாவற்றையும் தவறான விதத்திலேயே நாங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பித்து விடுவோம். நல்லது நடந்தால் கூட அதை பிழையாகத்தான் பார்ப்போம். ஒருவர் ஒரு நல்லதை சொன்னால் கூட அதை பிழையாக பார்ப்போம். நம்மை பார்த்து சாதாரணமாக சும்மா அவர் அன்பிலே சிரித்தால் கூட நாம் இவரே என்னை பார்த்து சிரித்தவர், அவருடைய சிரிப்பு அவ்வளவு சரியில்லை அப்படின்ட்டு அவர்கள் மேலே நாம் பிழை நினைக்க ஆரம்பித்து விடுவோம். சரியும். நம்முடைய குடும்பத்திலே கூட நல்ல ஆரோக்கியமாக உறவுகளை பேண முடியாமல் போய்விடுவோம். அடிக்கடி சண்டை போடுவது, சந்தேகப்படுவது, சண்டை பிடிப்பது, கதைக்காமல் இருப்பது, பிடிவாதமாக இருப்பது. ஸோ இப்படி பார்த்தீர்கள் என்றால் உறவு நிலைகள் இதனாலே பாதிக்கப்பட ஆரம்பித்து விடும். ஸோ அதையும் தாண்டி இப்போ மனநிலை பாதிக்கப்படும் பொழுது நமக்கு ஏற்படுகிற இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை பார்த்தீர்கள் என்றால், நடத்தை மாற்றங்கள் உருவாக ஆரம்பித்து விடும். ஸோ இதுவும் ஒரு பெரிய பாதிப்பு. நடத்தை மாற்றங்கள் என்று வரும் பொழுது பார்த்தீர்கள் என்றால், மதுக்கு அடிமையாகிறது, புகைப்பிடித்தலுக்கு அடிமையாகிறது, அதே போல் சோஷியல் மீடியாவுக்கு அடிமையாகிறது, இது போன்ற சில விடயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்து விடும். அதுக்கு பின்பு உங்களுக்கு கட்டாயமாக மது அருந்தோணும் போல், அது அருந்தினால்தான் ஒரு அமைதி கிடைக்கிறது போல தெரியும். அல்லது புகைப்பிடிப்பது, அல்லது சோஷியல் மீடியா, எந்த நேரமுமே சோஷியல் மீடியாவிலேயே இருப்பது. வீட்டிலே நிறைய வேலை இருக்கும், குடும்பத்திலே நாம் கதைத்து கொண்டிருக்க மாட்டோம், எல்லாத்தையும் ஒரு பக்கம் தள்ளிட்டு இந்த சோஷியல் மீடியாவுக்குள்ளேயே இருக்கிறது நாம். அது நமக்கு ஏதோ அமைதி கொடுப்பது போல் நாம் நினைத்து கொண்டிருப்போம். ஸோ ஏதோ ஒரு அடிமைத்தனத்துக்கு நாம் அடிமையாகி நம்முடைய நடத்தையிலே மாற்றங்கள் வர ஆரம்பித்து நாம் தவறான விடயங்களை செய்ய ஆரம்பித்து விடுவோம். அதையும் தாண்டி அது இன்னும் அதிகமாக நம்முடைய மனநிலை பாதிக்கப்படும் பொழுது நாங்கள் ஏன் வாழ்வான், நாம் தற்கொலை செய்து விடுவோமே, நாம் இந்த உலகத்திலே இருக்கக்கூடாது, இந்த உலகத்துக்கும் எங்களுக்கும் வேண்டாம், எங்களுடைய குடும்பம் எனக்கு வேண்டாம், எனக்கு வாழ்க்கை வேண்டாம், எல்லாரையும் வெறுத்து தற்கொலை செய்வோமே அப்படி என்று கூட நினைக்க ஆரம்பித்து. பார்த்தீர்கள் என்றால், வெளியில இருந்து நமக்கு ஒரு உடலில் ஒரு காயம் வருதான், அது மாறிவிடும், தானாகவே உடல் மாற்றிவிடும். ஆனால் நம்முடைய உள்ளம் பாதிக்கப்படும் பொழுது, நம்முடைய உள்ளத்தில் ஏதோ ஒரு நோய் வரும் பொழுது, அது நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு பகுதிகளையும் பாதிக்கிறது. அந்த பாதிப்பிலிருந்து நாம் குணமடைய முடிகிறதா என்று கேட்டால் இல்லை. ஒரு பாதிப்பிலிருந்து இன்னொரு பாதிப்பு வரும். மனநிலை பாதிப்பிலிருந்து உணர்வுகள் பாதிக்கப்படும், அதுக்கு பிறகு உறவுகள் பாதிக்கப்படும், அதுக்கு பிறகு உங்களுடைய நடத்தை பாதிக்கப்படும். ஒவ்வொன்றாக நம்முடைய வாழ்க்கையை இப்பொழுது அது கொல்ல ஆரம்பித்து விடும். இதிலிருந்து எப்படி குணமடைய முடியும்? இறைவனால் குணமடைய முடியும், இயேசுவால் குணமாக்க முடியும், இறை வார்த்தையினால் நாம் குணமாக முடியும். சரி, ரெண்டாவது நாம் எவ்வாறு இவைகளிலிருந்து விடுதலையை நாம் காண முடியும்? அதாவது எவ்வாறு இந்த மன பாதிப்பிலிருந்து, மன நோயிலிருந்து நம்மால் எவ்வாறு விடுதலை காண முடியும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, கடந்த கால காயங்களிலிருந்து எவ்வாறு முழுமையான விடுதலை பெறுவது என்பதை பற்றி நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். இதுக்கு பின்பு
வேதாகம இறை வார்த்தையினால் இறைவனால் எவ்வாறு குணமாக்கப்பட போகின்றோம் என்பதை நாம் பார்க்க போகின்றோம். முதலாவது பார்த்தீர்கள் என்றால், நாங்கள் இதிலிருந்து விடுதலை பெற வேண்டும், குணமாக்கப்பட வேண்டும் என்றால் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முதலாவது முக்கியமான விடயம் என்னவென்றால், நம்முடைய காயத்தை ஒப்புக்கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளுதல், அறிந்து கொள்ளுதல் என்று கூட சொல்லலாம். ஸோ இப்போ நாங்கள் உதாரணமாக ஒரு வைத்தியரிடத்திலே போனால், ஒரு கவுன்சிலிங் போனோம், ஒரு ஆலோசகரிடத்திலே போனால், அவர்கள் ஆரம்பத்திலேருந்து ஒவ்வொன்றாக கேட்டுக்கொண்டு வருவார்கள். ஏனென்றால் என்ன நடந்தது என்று அவர்களுக்கு தெரிய வேண்டும், அதே நேரத்திலே அங்கு போயிருக்கின்ற பேஷண்ட் நோயாளிக்கு தெரிய வேண்டும். அதனாலே நடந்தது என்ன அப்படி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இதில் ஏற்படுகிற பெரிய பிரச்சனை என்னவென்றால், யாருடைய மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்றால், எங்களுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லி கொண்டிருப்பார்கள். யாருக்குமே தாங்கள் ஒரு நோயாளி என்பதை காட்டிக்கொள்ள விரும்ப மாட்டார்கள். வைத்தியரிடத்திலே கூட அவர்கள் போனாலும் ஐ ஆம் ஆல் ரைட் அப்படி என்று சொல்லுவார்கள். ஐ டோன்ட் நீட் எனி மெடிஷன், எனக்கு எந்த மருத்துவமும் தேவையில்லை அப்படி என்று அவர்கள் சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள். ஸோ அதனாலே முதலாவது நாங்கள் நாம் இவ்வாறு எனக்கு ஒன்றுமில்லை, நான் சரியாக இருக்கிறேன் அப்படின்ட்டு நாமே அதை எதிர்க்க ஆரம்பித்தோம் என்றால் நாம் சிகிச்சை பெற முடியாது. சிகிச்சையை நாம் தள்ளி வைக்க ஆரம்பித்து விடுவோம். அதனாலே முதலாவது என்ன எனக்கு நடந்தது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டிருக்கிறேனா, நான் கவலையிலேயே இருக்கிறேனா, பயத்தில் இருக்கிறேனா, தேவையில்லாத பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகிறேனா, அல்லது மீடியாவிலேயே நான் அடிமையாக இருக்கின்றேனா, இதை நாமே அடையாளம் கண்டு அல்லது மற்றவர்கள் சொன்னால் அதை கேட்டு, ஆம் இது எனக்குள் இருக்கிறது, இந்த அடிமைத்தனம் எனக்குள் இருக்கிறது, இதிலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும் என்று நாங்களாகவே முதல் அதை ஏற்றுக்கொள்வது, அதை ஒப்புக்கொள்வது. இரண்டாவது பார்த்தீர்கள் என்றால், காயத்தின் மூலத்தை கண்டுபிடிப்பது. எதனால் எனக்கு இந்த நிலை வந்தது என்பதை நாம் சற்று நேரம் எடுத்து அமைதியாக இருந்து தியானித்து அல்லது கதைத்து, அது எப்படி எனக்கு இந்த பிரச்சனை வந்தது, எப்பயிலிருந்து எனக்குள்ளே இந்த கோபம் வந்தது, பயம் வந்தது, அல்லது ஒரு என்னுடைய உணர்வை கட்டுப்படுத்த முடியாத நிலை வந்தது என்பதை கண்டுபிடிப்பதற்கு நாம் முயற்சி செய்வது. இதுக்கு யார் காரணம், யாரோடு நான் கதைத்த பொழுது எனக்கு இப்படி வந்தது, யாரோடு நான் சண்டை பிடித்ததுனால் எனக்கு இப்படி வந்தது, அல்லது என்ன சம்பவம் நடந்ததுனால் எனக்கு இப்படி வந்தது. ஸோ அதை நாம் கண்டுபிடிப்பது, அதை கண்டுபிடிக்க வேண்டும். அது கண்டுபிடித்தால் தான் அதிலிருந்து நாம் சிகிச்சை பெற முடியும். அல்லது எப்போது இது நடந்தது அதை அறிந்து கொள்வது. அதே நேரத்திலே ஏன் அது இன்னும் என்னை பாதித்து கொண்டிருக்கிறது, அது இன்னும் என்னை பாதிக்கின்றால் அது காரணம் என்ன, நான் அதை மன்னிக்காமல் இருக்கிறேனா, அதை விட்டு விடாமல் இருக்கிறேனா, அதை நானாகவே தொடர்ந்து போய் அதை எடுத்து கொண்டிருக்கின்றேனா, அல்லது நாம் பிடிவாதமாக இருக்கின்றேனா என்பதை நாம் கண்டுகொள்வது. காரணத்தை கண்டுபிடிக்கும் பொழுது மட்டும்தான் அதிலிருந்து நம்மால் குணமடைய முடியும். ஸோ ரெண்டாவது காயத்தின் மூலத்தை கண்டுபிடிப்பது. மூன்றாவது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மன்னிக்கிறது, ஃபோர்கிவ்னஸ். இந்த ஃபோர்கிவ்னஸ் சரியான முக்கியமான ஒன்று. இது பார்த்தீர்கள் பறவைகள், மிருகங்கள் அவைகளுக்கு இல்லை, மனிதனுக்கு இது தேவையான ஒன்றாக இருக்கிறது. சரியோ? மன்னிப்பது என்பது பார்த்தீர்கள் என்றால், ஒருவர் எங்களுக்கு செய்ததை ஒப்புக்கொள்வது, இவர் எனக்கு இந்த தீமை செய்தார் அப்படி என்றுட்டு அதை புரிந்து கொள்வது, அதை ஏற்றுக்கொள்வது, அதை அடையாளம் கண்டு கொள்வது, அதல்ல மன்னிப்பு. மன்னிப்பது என்பது ஒரு விடயத்தினால் நடந்த காயத்தில் இருந்து விடுதலை பெற்றுக்கொள்வது. அதுதான் மன்னிப்பு கொடுப்பது அல்லது மன்னிப்பு பெறுவது என்பதாகும். உதாரணமாக, உங்களுக்கும் ஒருவருக்கும் ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு வந்துவிட்டது, ரெண்டு பேர் மத்தியிலும் ஒரு பெரிய சண்டையோ அல்லது ஒரு மன கவலை ஏற்பட்டு விட்டது. இப்பொழுது நீங்கள் என்ன செய்கிறீர்கள், ஓகே இந்த சண்டையால் தான் இந்த மனக்கவலை ஏற்பட்டது தெரிகிறது உங்களுக்கு, ஓகே வெரி குட். ஸோ இதிலிருந்து நீங்கள் எப்படி விடுதலை பெறுவது? அப்போ அதை நினைக்கும் பொழுது எல்லாமே உங்களுக்கு அவர் மேல் கோபம் வருகிறது, அல்லது கவலை வருகிறது, அல்லது அவரை பார்க்காமல் இருக்கணும் போல தெரிகிறது, கதைக்காமல் இருக்கணும் போல தெரிகிறது, அல்லது யாரோ ஒருவர் அவர்களை பற்றி கதைத்தாலே உங்களுக்கு கோபம் வருகிறது, உங்களை கட்டுப்படுத்த முடியாமல். அப்படி என்றால் நீங்கள் அதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்போ அதிலிருந்து, அந்த வலியிலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டும். சரியோ? அப்படி என்றால் முற்று முழுவதுமாக அவரை மன்னித்து, எனக்கு நீ இந்த வேலை, இந்த சிந்தனை வேண்டாம், எனக்கு இந்த உறவு வேண்டாம், இந்த பிரச்சனை வேண்டாம், நான்
அந்த அந்த பிரச்சனையிலிருந்து நான் என்னை பாதுகாத்து கொள்ளுகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். சரியோ? அது அந்த அந்த கதைகள் வந்தால் அதுக்குள்ளே நீங்கள் போயிடக்கூடாது. அந்த சிந்தனை வந்தால் அது ஒரு பக்கம் தள்ளி வைத்து விட வேண்டும். அதை ஆண்டவருடைய கரங்கள் அல்லது அவருடைய பாதையிலே விட்டு நாம் வந்து அதிலிருந்து ஒதுங்கி இருப்பது. சரியோ? ஒதுங்கி இருப்பது மீன் திருப்பவும் சொல்லுகிறேன், அதை நினைச்சுக்கொண்டு கவலைப்பட்டு கோவப்பட்டு கொண்டிருப்பது அல்ல. இந்த விடயம் இதோடு முடிந்து விட்டது, இனிமேல் எங்களுக்குள்ள இந்த சண்டை வேண்டாம், இந்த பிரச்சனை வேண்டாம். சில நேரம் ஒரு உறவு பிரச்சனையாக இருக்குமாக இருந்தால், இந்த உறவுனால் உங்களுக்கு தொடர்ந்தும் ஒரு குழப்பம் வருமாக இருந்தால், இந்த உறவும் நமக்கு வேண்டாம், தள்ளி வைத்துட்டு நீங்கள் அதிலிருந்து தள்ளி இருப்பது. 4வது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், உங்களுடைய பிரச்சனையை பகிர்ந்து கொள்வது, அதை இன்னொரு இடத்திலே வெளியிடுவது. உங்களுக்கு அதை உள்ளேயே நீங்கள் வைத்திருப்பீர்களாக இருந்தால் அது உங்களை இன்னும் காயப்படுத்த ஆரம்பித்துவிடும். உங்களை மேலும் அது உங்களை நோயாளியாய் மாற்றும். அதனாலே உங்களுக்கு மிக நெருக்கமான ஒருவரிடத்திலே இதை பகிர்ந்து கொள்ளலாம் என்று தெரியக்கூடிய ஒருவரிடத்திலே, அல்லது ஒரு ஆன்மீக நண்பரிடத்திலே அதை நீங்கள் உங்கள் கவலையை சொல்லுவது மிக மிக அவசியம். நீங்கள் சொல்லியே ஆக வேண்டும். அப்படி சொல்லும் பொழுது மட்டும்தான் உங்களுக்கு விடுதலை உண்டாகும். அல்லது ஒரு விடயத்தை சொல்லி அதற்காக செபிக்கிறதன் வழியாக நீங்கள் மனநிலையில் விடுதலை பெறுவீர்கள். இன்னும் சில விடயம் உங்களுக்கு சொல்ல முடியாத விடயமாக இருக்கலாம், சொல்லக்கூடாத ஒரு விடயமாக இருக்கலாம். ஸோ அதை நீங்கள் எப்படி வெளிப்படுத்த போகிறீர்கள் என்றால், அதை நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்து தனியில் இருந்து எழுதுங்கள். உங்கள் கவலைகள், இதனால் எனக்கு என்ன நடந்தது, நான் எவ்வளவு கவலைப்படுகிறேன், எனக்கு என்ன வந்தது, அது எல்லாவற்றையும் நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதுங்கள். எழுதி அதை நீங்களாகவே கிழித்து போடலாம், அல்லது ஒரு இடத்துல மடித்து வைத்து விடுங்கள் கொஞ்ச காலத்துக்கு. அதுக்கு பின்பு அது உங்கள் கவலை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எழுதின பின்பு அது வெளியே வந்து விடுகிறது. அதனாலே நீங்கள் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெற ஆரம்பித்து விடுவீர்கள். அதுக்கு பின்பு அதை நீங்களாகவே கிழித்து அறிவீர்கள், அல்லது நீங்களாகவே எடுத்து பார்க்கும் பொழுது உங்களுக்கே சிரிப்பாக இருக்கும். இப்படியெல்லாம் நான் இருந்திருக்கிறேனே. அதே நேரத்தில் அதை பார்க்கும் பொழுது கடவுள் இதிலிருந்து எவ்வாறு என்னை குணமாக்கி இருக்கின்றார் என்று நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். ஸோ அதனாலே அதை நீங்கள் எழுதுங்கள், அல்லது இன்னொரு இடத்திலே நீங்கள் தயவு செய்து பகிர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்தது பார்த்தீர்கள் என்றால், உங்களுடைய விடயத்தை கடவுளிடத்திலே ஒப்படைத்து விட நீங்கள் கற்றுக்கொள்வது. சரியோ? எல்லா விடயத்துக்காகவும் நீங்கள் நேரம் ஒதுக்கி செபியுங்கள். அன்பின் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே உங்களை ஒப்புக்கொடுங்கள். என்னுடைய வேதனையை உம்மிடத்திலே தருகிறேன், என்னுடைய பயத்தை உம்மிடத்திலே தருகிறேன், என்னுடைய பலவீனங்களை உம்மிடத்திலே கொடுக்கிறேன். ஆண்டவரே, இதிலிருந்து எனக்கு விடுதலை தாரும். என்னால் மன்னிக்க முடியாமல் இருக்கிறது, எனக்கு மன்னிக்கிறதுக்கான உள்ளத்தை தாரும். சரியோ? அல்லது இந்த பிரச்சனையினால் தொடர்ந்தும் நாம் மன அழுத்தமாக இருக்கிற இந்த பிரச்சனையிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாரும் என்று ஆண்டவரிடத்திலே நீங்கள் ஒப்படைப்பது. திருமறை என்ன சொல்கிறது என்றால், திருப்பாடல் சங்கீதம் 55:22 பார்த்தீர்கள் என்றால், ஆண்டோர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள், அவரும் உங்களுக்கு அதிலிருந்து விடுதலை தருகிறார் என்று. அதுக்கு பின்பு பார்த்தீர்கள் என்றால், உங்களுடைய எண்ணங்களை புதுப்பித்து கொள்ள நீங்கள் பழக வேண்டும். சரியோ? அது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இதெல்லாமே ஒரு நாளில் நடைபெறுகிற ஒரு விடயம் அல்ல. இது நாட்டு மருந்தை போல சில நாட்கள் எடுக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், இப்பொழுது உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் புதுப்பித்து கொள்ள வேண்டும். எனக்கு ஒரு நல்ல வாழ்வு உண்டாகும், எனக்கு இவ்வளவு தகுதிகளை இறைவன் கொடுத்திருக்கின்றார், நான் வாழ்வேன், என்னை இறைவன் ஆசீர்வதிக்கின்றார், நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், என்னுடைய வாழ்க்கை மங்கி போகாது, ஒளியாக வரும், நான் வெட்கப்பட்டு போக இறைவன் விட மாட்டார், என்னையும் ஆண்டவர் உயர்த்துவார் என்று நீங்கள் நல்ல சிந்தனைகளை உங்களுக்குள்ளே, நேர்மறையான சிந்தனைகளை, நல்ல சிந்தனைகளை உங்களுக்குள்ளே கொண்டு வர வேண்டும். உதாரணமாக ரோமையர் 12ஆம் அதிகாரத்தில் 2வது இறை வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், உங்களுடைய மனதை புதுப்பித்து அதை மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படின்னு திருமறை சொல்லுகிறது. ஆகவே எங்களுடைய மனதை புதுப்பித்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். அடுத்தது பார்த்தீர்கள் என்றால், உதவி தேடுதல். சரியோ? சில விடயங்களுக்கு நிச்சயமாக எங்களுக்கு உதவி தேவை. அதனாலே நீங்கள் போய் ஒரு நல்ல ஆலோசகரிடத்திலே நல்ல ஆலோசனைகள் எடுக்கலாம். இப்படி எல்லாமே எனக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குதுக்கு நான் என்ன செய்யலாம்? ஸோ அவர்களிடத்திலேருந்து நல்ல ஆலோசனை எடுத்துக்கொள்வது, அல்லது ஒரு மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது மிக மிக அவசியமாகும். அதை உங்களுக்குள்ளேயே வைத்துக்கொண்டு உங்களை, உங்கள் குடும்பத்தை நீங்கள் காயப்படுத்திடக்கூடாது. அதைக்கான ஆலோசனைகள் கட்டாயமாக நீங்கள் எடுக்க வேண்டும். அதுக்கு பின்பு நீங்கள் பார்த்துக்கொண்டால், இது ஒரு மிக முக்கியமான ஒன்று, பொறுமையாக நீங்கள் இருக்க வேண்டும். எல்லாமே ஒரு நாளில் மாற்றம் அடையாது என்றால் இது உள்ளத்தில் ஏற்பட்ட பிரச்சனை.
சரியோ? பொதுவாக சொல்வார்கள், கல்லால் எறிந்த புண் மாறும், சொல்லால் பண்ட புண் மாறாது அப்படி என்று. ஸோ இது சொல்லால் வந்த புண் அல்லது ஏதோ ஒரு விடயத்தினால் உங்கள் உள்ளத்திலே வந்த புண். அப்போ அது உடனடியாக டக்குன்னு குணமாகாது, இதுக்கு ஒரு காலம் எடுக்கும். அதனால் நீங்கள் பொறுமையாக இருந்துதான், தொடர்ச்சியாக சில முடிவுகள், சில விடயங்களை நீங்கள் செய்துதான் அதிலிருந்து விடுதலை அடைய முடிகிறது. சரி, இப்பொழுது நாங்கள் சுருக்கமாக 3வது விடயம், எவ்வாறு நாங்கள் வேதாகம அடிப்படையிலே குணமாக்கப்பட முடியும் என்பதை பார்க்க போகிறோம். இது மிக மிக முக்கியமான ஒன்று அன்பானவர்களே. என்றால் இன்றைக்கு நிறைய மக்கள் மன நோயினால் பாதிக்கப்பட்டு, மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு, இதனால் அவருடைய குடும்பம் பாதிக்கப்பட்டு, எதிர்காலம் பாதிக்கப்பட்டு, நிறைய மக்கள் உலக அளவிலே இன்றைக்கு இதனாலே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். பெரியவர்கள் மட்டுமல்ல, வாலிபர்கள், ஈவன் நிறைய இளம் குடும்பங்கள், நிறைய வாலிப பிள்ளைகள், சின்ன பிள்ளைகளை கூட இன்றைக்கு இந்த மன அழுத்தம் பாதிக்கிறது அப்படி என்று இன்றைக்கு மருத்துவம் சொல்லுகிறது. இதனாலே நிறைய பேர் வாழ்க்கையை வெறுத்து போயிருக்கிறார்கள், திருமணமாக பயப்படுகிறார்கள், வாழ்க்கையிலே எதுலையுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறார்கள். ஸோ இவ்வளவு தூரம் இன்றைக்கு உலகத்தை இந்த நோய் பாதித்து கொண்டிருக்கும் பொழுது நாம் எல்லாரும் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். இதிலிருந்து நம்மை குணமாக்குறவர் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கடவுள் இயேசுவை நாம் தேடுவதனால், இயேசுவோடு நாம் நெருக்கமாக வருவதனால் நிச்சயமாக இந்த நோயிலிருந்து நாம் குணமாக்கப்பட முடியும். அதே நேரத்தில் இந்த நோய் நம்மை பாதிக்காமலும் நாம் பாதுகாப்பாக இருக்க முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஸோ முதலாவது பார்த்தீர்கள், நாம் வேதாகமத்தின் அடிப்படையில் எவ்வாறு குணமடைய முடியும் என்றால், முதலாவது நாங்கள் கடவுளுக்கு அருகில் உண்மையாக நாம் வருவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். சரியோ? இறைவனுக்கு அருகிலே நாங்கள் நெருங்கி வர கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது இறைவனுக்கு அருகிலே வருவதென்றால், உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை, உங்கள் மனக்கவலை, உங்கள் கோபம், உங்களுடைய பலவீனம், இவைகளை நீங்கள் மறைக்கக்கூடாது. இவைகளை ஆண்டவரிடத்திலே சொல்லி மன்றாடுவது. ஸோ இதுதான் கடவுளுக்கு அருகிலே வருவது. ஒருவரிடத்திலே போய் கதைப்பது போல நீங்கள் ஆண்டவரிடத்திலே ஆண்டவரோடு நீங்கள் உறவாக்கி கொள்ளுவது. சரியோ? உங்களுடைய மனம், உங்களுடைய உடல், உங்களுடைய ஆவி, இவைகள் அனைத்தையும் ஆண்டவரே நீர் புதுப்பித்தரலும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே உங்களை அர்ப்பணித்துக் கொள்வது. அடுத்தது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், உதாரணமாக மத்திய நற்செய்தி நூலே 11ஆம் அதிகாரத்தில் 28வது இறை வார்த்தை என்ன சொல்லுகிறது பாருங்கள். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரை எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் அப்படின்னு இயேசு அழைப்பார். ஸோ இதுதான் ஆண்டவரிடத்தில் நெருங்கி வருவது. சுமை சுமந்து சோர்ந்திருப்போரை, பெரும் சுமை சுமந்து எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள் என்று இயேசு அழைத்தார் பாருங்கள். அப்போ அந்த சுமைகளோடு இருக்கிறவர்களை தான் இயேசு அழைக்கிறார். அப்போ நாமும் எங்களுடைய சுமைகளை இயேசுவிடத்தில் கொண்டு வர வேண்டும். 2வது பார்த்தீர்கள் என்றால், உடைந்த இதயத்தை இறைவனிடத்திலே திறந்து காட்டுதல். இது மிக முக்கியமான ஒன்று. ஆண்டவரிடத்திலே நாம் மறைக்கக்கூடாது. ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். அதனாலே நீங்கள் உண்மையாகவே உள்ளத்தை திறந்து ஆண்டவரோடு சொல்லுங்கள். ஆண்டவரே, நான் இவ்வாறு கோபிக்கிறேன், எனக்கு தவறென்று தெரிகிறது, ஆனாலும் நான் கோபிக்கிறேன், இதை நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனாலும் செய்கிறேன். ஆண்டவரே, என்னை மன்னியும், என்னை இதிலிருந்து எனக்கு விடுதலை தாரும் என்று நீங்கள் மன்றாடுவது. 3வது பார்த்தீர்கள் என்றால், கிறிஸ்துவினால் சுகம் உண்டாகும் என்பதை நீங்கள் கட்டாயமாக நம்ப ஆரம்பிக்க வேண்டும். இயேசு என்னை தொடும் பொழுது நான் குணமடைவேன், இயேசுவால் தான் என்னை குணமாக்க முடியும் என்பதை நீங்கள் நம்ப ஆரம்பிக்க வேண்டும். இவ்வாறு அவரை நீங்கள் நம்ப ஆரம்பிப்பதனால தான் நீங்கள் அவருக்கு அருகிலே வர முடியும். அதன் மூலமாக நீங்கள் குணமாக்கப்பட முடியும். உதாரணமாக ஏசாயா 53:5 என்ன சொல்லப்படுகிறது பாருங்கள். அவருடைய தழும்புகளால் நாங்கள் குணமடைந்தோம் என்று சொல்லப்படுகிறது. ஸோ இயேசு எங்களுடைய நோய்களெல்லாம் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். அதனால் நாம் அவரிடத்திலே வரும்பொழுது அவருடைய தழும்புகளால் நாங்கள் குணமடைந்தோம். நாம் குணமாக்கப்படுகிறோம் அல்ல, குணமடைந்தோம். இயேசு நோய்களை சுமந்து விட்டார். ஸோ நாம் அவரிடத்திலே வரும்பொழுது நாங்கள் இயேசு நம்மை சுகமாக்குறவர் அல்ல, அவர் ஏற்கனவே நம்மை சுகமாக்கிவிட்டார். அவரிடத்திலே வரும்பொழுது அந்த சுகத்துக்குள்ளே நாங்கள் இப்பொழுது வாழ ஆரம்பித்து விடுகின்றோம். அடுத்தது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், மன்னிப்பு மற்றும் விடுவித்தல் என்பதாகும். மன்னிக்கிறதும் உண்மையாகவே மற்றவர்களை மன்னித்து அதிலிருந்து நாங்கள் விடுதலை பெற்றுக்கொள்வது. சரியோ? அதாவது எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 32வது இறைவார்த்தை என்ன சொல்கிறது என்றால், ஒருவருக்கு இரக்கம் காட்டி மன்னியுங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆகவே நாங்கள் யாராக இருந்தாலும் நாங்கள் மன்னிக்க வேண்டும். மன்னிப்பது என்பது அன்பானவர்களே எங்களை தாழ்த்தி நாங்கள் வெட்கப்பட்டு போகிற ஒன்று அல்ல. மன்னிப்பது என்பது நாங்கள் தீமையிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வது, விடுவித்துக் கொள்வது.
மன்னிப்பதனால் எங்களுக்கு தான் நன்மை உண்டாகிறது. நாங்கள் பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்கள் இதை ஒப்புக்கொள்வதனால் மன்னித்து விடுவதனால் உண்மை என்று இல்லாமல் போய்விடுமே, அவர்கள் செய்த தவறு இல்லாமல் போய்விடுமே அப்படின்ட்டு நினைக்கிறார்கள். இல்லை, நீங்கள் மன்னிக்கிறதுனால் நீங்கள் அதிலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ளுகிறீர்கள். தீமை நிச்சயமாக அழிவைத்தான் கொண்டு வரும். சரியோ, யார் தீமை செய்கிறார்களோ அதுக்கான பலனை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். ஆகவே நீங்கள் மன்னித்து விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஐந்தாவது பார்த்துக்கொண்டால், இறை வார்த்தையால் உங்கள் மனதை புதுப்பித்து கொள்ள ஆரம்பித்து கொள்ள வேண்டும். நீங்கள் இறை வார்த்தையை தினமும் வாசிக்க ஆரம்பியுங்கள். இறை வார்த்தையிலிருந்து நல்ல சில விடயங்களை நீங்கள் புதிய ஏற்பாட்டிலே இயேசு குணமாக்கிய விடயங்களை எடுத்து வாசிக்க ஆரம்பியுங்கள். திருப்பாடலிலே நல்ல செபங்கள் அங்கே இருக்கிறது, திருப்பாடல்கள், அந்த திருப்பாடலை எடுத்து வாசியுங்கள். ஸோ இவ்வாறு இறை வார்த்தையை நீங்கள் வாசித்து 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 உங்களுடைய மனநிலையை நீங்கள் புதுப்பித்து கொள்ள வேண்டும். யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரத்திலே 32வது இறை வார்த்தை சொல்கிறது, உண்மையை அறிவீர்கள், உண்மை உங்களை விடுதலை ஆக்கும் என்று. ஆகவே நாங்கள் இறை வார்த்தை அறிய அதன் வழியாக எங்களுக்குள்ளே விடுதலை உண்டாகிறது. அடுத்தது பார்த்தீர்கள் என்றால், பரிசுத்த ஆவியானவருடைய உதவி மிக மிக அவசியம். என்றால் தூய ஆவியானவரை இறைவன் எங்களுக்கு கொடுத்ததை எதற்காக என்றால், எங்களை இந்த உலகத்திலே இறை மக்களாக வாழ வைப்பதற்காக. அதாவது வெறும் பரிசுத்தமாக நல்லவர்களாக மட்டுமல்ல, கடவுளுடைய சகல ஆசீர்வாதத்தோடும் சுகத்தோடும் நம்மை வாழ வைப்பதற்காக தூய ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றார். ஆகவே தூய ஆவியானவருடைய உதவியை நாம் வேண்டுவது, அவருடைய வழிநடத்தலுக்கு நம்மை விட்டு கொடுப்பது மிக மிக அவசியமாகும். யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரத்தில் 26வது இறை வார்த்தையில் சொல்லப்படுகிறது, தூய ஆவியானவர் நமக்கு துணையாளராக இருக்கின்றார், அவர் நமக்கு ஆறுதல் அளிப்பவராக இருக்கின்றார் என்று. சரி, அடுத்தது பார்த்தீர்கள் என்றால், செபமும் வழிபாடும் மிக மிக அவசியம். சரியோ, இதை பார்க்கிறவர்கள், நீங்கள் இந்த அருங்கொடை வழிபாடுகள், புதுவாழ் வழிபாடுகள், வழிபாடுகள் நீங்கள் பங்கு பெறுவீர்களாக இருந்தால் அது உங்களுக்கு கட்டாயமாக தேவை. இன்றைக்கு இந்த உலகத்திலே கிறிஸ்தவ வழிபாட்டிலே இது முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இது எல்லா குடும்பத்துக்கும் தேவை. சரியோ, செப ஆண்டவரை நன்றாக வாய் திறந்து பாடுவது, வாய் திறந்து செபிப்பது, சரியோ, இறைவார்த்தைகளை கேட்பது. என்ற நீங்கள் போய் இறைவார்த்தையை கேட்க வேண்டும். இறைவார்த்தை போதனையை கேட்க கேட்க நீங்கள் குணமடைகள், விடுதலை அடைந்து கொள்ளுகிறீர்கள். சரியோ, எதிராளியாகிய சத்துரு இதுக்கு உங்களை அனுமதிக்க மாட்டான். ஏனென்றால் நீங்கள் இதற்குள்ளே வந்துவிட்டால் அவனுடைய ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்று விடுங்கள். அதனாலே அவன் ஏதோ ஒரு காரணம் சொல்லி இதுக்கெல்லாம் போகக்கூடாது, இதுக்கெல்லாம் போனால் இது சபை மாறுவது போல, இதெல்லாம் கத்தோலிக்கம் இல்லை, அல்லது இது அது இல்லை, இது இல்லை, இங்கே மாதா இல்லை, இங்கு சிவமாலை இல்லை, இங்கு புனிதர்கள் இல்லை, இப்படி எல்லாமே பல குழப்பங்களை உருவாக்குவான். ஆனால் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும், எல்லா புனிதர்களும் நமக்கு கிறிஸ்துவை தான் தந்தவர்கள். திருச்சபை புனிதர்களை கிறிஸ்துவிடத்தில் வருவதற்காக காட்டுகிறது. அதனாலே கிறிஸ்து தான் நமக்கு எல்லாமே, அவர்தான் வாழ்வு கொடுப்பார். அதனாலே நீங்கள் இந்த இப்படி போன்ற வழிபாடுகளிலே பங்கு பெற்றி நீங்கள் இறைவனை நன்றாக துதித்து பாடி ஜெபித்து இறைவாத தியானங்களை கேட்கிறதுனால் உங்களுக்குள்ளே ஒரு பெரிய விடுதலை உண்டாகும். அதுக்கு பின்பு இதுவும் மிக முக்கியமான ஒன்று, ஆன்மீக கூட்டுறவு. சரியோ, எங்களுடைய வழிபாட்டில் நீங்கள் பாருங்கள், நாங்கள் வழிபாடு முடிந்த பின்பு எல்லாரும் ஒன்றாக இருந்து தேநீர் அருந்தி சிற்றுண்டி சாப்பிட்டு சிரித்து கதைத்து தான் நாங்கள் வீட்டுக்கு போகின்றோம். அதுக்கு பின்பு பார்த்தீர்கள் என்றால், ஒருவருக்கு ஒரு பிரச்சனை என்றால் நாம் எல்லாரும் இணைந்து செபிக்கின்றோம். அவர்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆறுதல் சொல்லுகின்றோம். அவர்களை நம்முடைய செபத்திலே தாங்கி நிற்கின்றோம். சரியோ, இது போன்ற நல்ல ஆன்மீக கூட்டுறவு நமக்கு மிக மிக அவசியம். சரியோ, இதை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். இதில் யாராவது இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் அதை பாதுகாத்து கொள்ளுங்கள். அதிலிருந்து நீங்கள் விலகி போயிடக்கூடாது. இதை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால் இது மிக மிக முக்கியமான ஒன்று. கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் 2வது வார்த்தை சொல்லுகிறது, ஒருவருடைய சுமைகளை நீங்கள் சுமந்து கொள்ளுங்கள். ஸோ இதுதான் எங்களுடைய புதுவாழ் வழிபாட்டிலே நடைபெறுகிறது. முதல்ல ஆண்டவரை ஆராதிக்கிறோம், பாடுகிறோம், ஜெபிக்கிறோம், இறைவார்த்தை தியானங்கள் கேட்கின்றோம். அதுக்கு பின்பு நமக்காக நாம் செபிக்கின்றோம். அதுக்கு பின்பு ஒரு அன்புறவு கூட்டுறவு வைத்திருக்கின்றோம். அதுக்கு பின்பு ஒருவருக்காக நாங்கள் எங்களுடைய அன்றாட செபத்திலே செபித்து கொண்டிருக்கின்றோம். இறுதியாக பார்த்தீர்கள் என்றால், கடவுள் நம்மை புதிதாக்குறவராக இருக்கின்றார். 2 கொரிந்தியர் 5:17 நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், யார் ஒருவர் கிறிஸ்துவுக்குள் வருகிறார்களோ அவர்கள் புது படைப்பாக மாற்றப்படுகிறார்கள். ஸோ இறைவனால் நம்மை புதிதாக மாற்ற முடிகிறது. அவ்வளவுதான். அதான் திருமறை சொல்லுகிறது.
நாம் ஆண்டவரிடத்திலே வரும் பொழுது, கிறிஸ்துவிடத்தில் வரும் பொழுது அவர் நம்மை புதிய படைப்பாக மாற்றுகிறார். நம்முடைய மனநோய்களிலிருந்து, நம்முடைய உடல் நோய்களிலிருந்து, நம்முடைய இருளின் வல்லமைகளிலிருந்து நம்மை விடுதலையாக்கி நம்மை புதிய படைப்பாக மாற்றுகின்றார். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளை, இந்த நாளிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எவ்வாறு நாங்கள் உடல் நோயிலிருந்து, மன நோயிலிருந்து விடுதலை பெற முடியும், நம்முடைய வாழ்வை வளமாக்க முடியும் என்பதை பார்க்கின்றோம். மனநோய் என்பது ஒரு பொல்லாத உயிர்கொல்லி. உடலில் ஏற்படுகிற காயங்கள் மாறும், மனதில் ஏற்படுகிற காயங்கள் நம்முடைய உடலையே கொல்லுகிறது, வாழ்க்கையை கொல்லுகிறது. அதிலிருந்து நாம் கிறிஸ்து வழியாக, இறை வார்த்தை வழியாக, தூய ஆவினர் வழியாக தான் நாங்கள் நிச்சயமாக விடுதலை பெற முடியும். அதைவிட வேற வழி இல்லை என்பது நமக்கு நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். அதான் உண்மை. ஆகவே இந்த நாளிலே, இந்த விடுதலை உபவாச நாளிலே தியானத்திலே இணைந்திருக்கிற எல்லோரையும், எல்லோருடைய குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து காப்பாராக நாம் இப்பொழுது செபிக்கப் போகின்றோம். இதில் யாரெல்லாம் ஏற்கனவே நீங்கள் பார்த்த விடயங்களால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களோ அதற்காக நீங்கள் ஆண்டவரிடத்திலே மன்றாடுங்கள். நானும் உங்களுக்காக இப்பொழுது செபிக்கப் போகின்றேன். யாரெல்லாம் இதற்குள்ளே இல்லாமல் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கின்றீர்களோ தொடர்ந்தும் நீங்கள் ஆண்டவருக்குள்ளே இருங்கள். நீங்களும் உங்கள் குடும்பமும் சுகமாக வாழ முடியும். ஆகவே நாம் இப்பொழுது ஜெபிக்கலாம். நம் ஆண்டவரை நோக்கி என்னை இப்போது தொடுவீரே, ஏசையா நான் குணமடைவேன், உடனே சுகம் பெறுவே. என்னை இப்போது தொடுவீரே, ஏசையா நான் குணமடைவேன், உடனே சுகம் பெறுவேன். தூய ஆவியே, அன்பினாவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளமேங்குதையா, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே. அன்பின் ஆண்டவரே இயேசுவே, நீர்தாமே உள்ளமுடைந்தவர்களை குணமாக்கும் ஆண்டவர். நீர்தாமே உள்ளமுடைந்த ஒவ்வொருடைய காயங்களையும் குணமாக்கும் கடவுள். இதோ இந்த நேரத்தில் இந்த தியானத்தில் இணைந்திருக்கிற யார் யாரெல்லாம் உள்ளமுடைந்தவர்களாக இருக்கின்றார்களோ, உள்ளத்தில் ஏற்பட்ட காயத்தினால் ஆண்டாண்டு காலமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ, நீர்தாம் இந்த நேரத்தில் இவர்களை தொட்டு குணமாக்கியறலும். ஆண்டவரே, தங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில அதிர்ச்சியான காரணங்களால், துன்பமான காரணங்களினால், அல்லது வாழ்க்கையில் ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சியினால், பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பற்றிதான ஏதோ ஒரு கவலையினால், அல்லது குடும்ப உறவிலே கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் உறவிலே ஏற்பட்ட சில காயங்களால், சிதைவுகளால் யாரெல்லாம் மனம் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்களோ, ஆண்டவரே இந்த நேரத்தில் உம்முடைய திருக்கரத்தினால் இவர்களை தொட்டு குணமாக்கும். இவர்களுடைய பொருளாதாரத்தை இழந்ததினால், அல்லது யாரோ ஒருவரை நம்பி ஏமாந்ததினால், அல்லது இன்னொருவரால் இவர்கள் உடல் அளவில் மன அளவில் துன்புறுத்தப்பட்டதினால் யார் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்களோ, அன்பின் ஆண்டவரே, நீர்தாம் இந்த நேரத்தில் இவர்களை தொடும், இவர்களை குணமாக்கும். இவர்கள் சிறு பிள்ளையாக இருந்த பொழுது யாரெல்லாம் இவர்களை வெறுத்ததினால், அல்லது இவர்களை தண்டித்ததினால், அல்லது இவர்கள் மேல் தகாத வார்த்தைகளை பயன்படுத்தினதினால் இவர்கள் இன்னும் அதனால் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்களோ, ஆண்டவர் தாம் இந்த நேரத்தில் அவர்களை தொடும், அவருடைய திருக்கரத்தால் இவர்களை தொட்டு குணமாக்கும்.
உம்முடைய குணமாக்கும் வல்லமை இவர்கள் மேல் இறங்கி வரட்டும். உம்முடைய பரலோக பிரசன்னம் இவர்கள் மேல் வரட்டும். உம்முடைய தழும்புகளால் இவர்களை தொட்டு ஆண்டவரே இவர்களுக்கு வேண்டிய விடுதலை தந்த ஆசீர்வதியும். வைத்தியத்தினால் மருத்துவத்தினால் இவர்களுக்கு உதவி செய்ய முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் அன்பின் ஆண்டவரே, உம்மால் முடியாதது ஒன்றுமில்லை. நீர் சிறைப்பட்டோரை விடுதலையாக்க வந்த கடவுள் நீர் தாம் இந்த நேரத்தில் இவர்களுக்கு இந்த மன நோய் என்கிற சிறையில் இருந்து விடுதலை தாரும். இயேசுவின் இரத்தத்தினால் விடுதலை கிடைப்பதாக, இயேசுவின் தழும்புகளால் விடுதலை கிடைப்பதாக, பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் இவர்களுக்கு பூரண சுகம் கிடைப்பதாக. அன்பின் ஆண்டவரே, இவர்களுடைய ஆன்மீக கண்களை திறந்து உண்மையை அறிந்து வெளிச்சத்துக்குள் வரக்கூடிய சக்தியை இவர்களுக்கு கொடுத்தரலும். இதிலிருந்து பூரண சிகிச்சை பெறுவதற்கான உதவியை நீர் இவர்களுக்கு தந்திரலும். அன்பின் ஆண்டவரே, இவருடைய வாழ்க்கை மங்கி போகாமல் நீர்தாமே பிரகாசிக்கும்படி ஆசீர்வதியும். மங்கி எரிகிற திரியை நான் அணைக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கின்றேன். நெறிந்த நாணலை நான் முறிக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கின்றேன். ஆகவே இவர்களுடைய வாழ்க்கை மலைமேலுள்ள பட்டணமாக பிரகாசிக்கும்படி ஆசீர்வதியம். ஆண்டவரே, இவர்களுடைய இல்லத்துக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி உண்டாகட்டும், மன நிறைவு உண்டாகட்டும், மன சந்தோஷம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் இவர்கள் மேல் இருக்கிற சுமைகள் நீங்குவதாக, இருளின் வல்லமைகள் விலகி போவதாக, இவர்களை அழுத்தி கொண்டிருக்கிற காயங்கள் இல்லாமல் போவதாக. தாயின் கருவில் இருந்ததிலிருந்து சிறு வயதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற புண்கள் காயங்களிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினால் பூரண விடுதலை கிடைக்கட்டும். ஆண்டவருடைய அருக்கரம் இவர்களை இப்பொழுது குணமாக்குவதாக. அவருடைய உள்ளத்துக்குள்ளே தெய்வீக அமைதி உண்டாகட்டும், தெய்வீக ஒளி இவர்கள் மேல் இறங்கி வரட்டும். இவர்களை கட்டி வைத்திருக்கிற ஒவ்வொரு கட்டுக்களும் இப்பொழுது கட்டவிழ்க்கப்படட்டும். ஆண்டவரே, இவர்களுக்கு மன்னிக்கிற மனதை தார். கல்லான இதயத்தை எடுத்து சதையான இதயத்தை கொடுக்கிற கடவுள் நீர். லாசருவை கல்லறையிலிருந்து வெளியே கொண்டு வந்தது போல அன்பின் ஆண்டவரை, இவர்களும் இவர்களுடைய மன நோய் என்கிற கல்லறையில் இருந்து இயேசுவின் நாமத்திலே உயிர் பெற்று வெளியே வருவார்களாக. பூரண விடுதலை பெற்று வாழ நீர் இவர்களை உம்முடைய திருக்கரத்தால் ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இவர்களுக்கு அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும். நீர் அதை செய்வதற்காக நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இவர்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்படட்டும். இவர்கள் உம்முடைய ஆசீர்வாதத்தினால் உயர்வடையற்றும். உம்முடைய ஆசீர்வாதத்தினால் இவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கட்டும். நீர் கொடுக்கிற விடுதலையினால் இவர்கள் எதையெல்லாம் இழந்தார்களோ, எங்கெல்லாம் அவர்கள் துன்பப்பட்டார்களோ, கஷ்டப்பட்டார்களோ, கவலைப்பட்டார்களோ, அவமானப்படுத்தப்பட்டார்களோ, ஒதுக்கப்பட்டார்களோ, வெறுக்கப்பட்டார்களோ, அந்த நிலையிலிருந்து நீர் இவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தி காட்டும். இவர்கள் தலை நிமிர்ந்து நிற்கிறவர்களாக இருக்கட்டும். இவர்களுடைய வாழ்க்கை புதுப்பிக்கப்பட்டதாக இருக்கட்டும். இவர்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் நிறைவாக இவர்கள் பெற்றிருப்பதை மற்றவர்கள் காணும்படி செய்யும். நீர் எதிரிகளின் முன்பு எங்களுக்கு நீர் பந்தியை உண்டாக்குகிற இறைவன். ஆகவே அன்பின் ஆண்டவரே, யார் மத்தியிலே இவர்கள் வெறுக்கப்பட்டார்களோ, ஒதுக்கப்பட்டார்களோ, அவர்கள் மத்தியிலே இவர்கள் உயர்ந்து நிற்கும்படி ஆசீர்வதியும். யாரால் இவர்கள் குற்றம் சாட்டப்பட்டார்களோ, அவர்கள் மத்தியிலே இவர்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறவர்களை அவர்கள் காணும்படி நீர் செய்யும். யார் இவர்களுடைய வாழ்க்கையை சீரழித்தார்களோ, இவர்களுடைய வாழ்க்கையிலே இல்லாது பொல்லாது சொல்லி இவர்களை குறைப்படுத்தினார்களோ, அவர்களுக்கு முன்பாகவே இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்படி ஆண்டவர் அருள் கூறுவீராக. ஆண்டவருடைய அருக்கரம் ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் மன்றாடி நீர் தருகிற ஆசீர்வாதத்தை, விடுதலையை, வெற்றியை, சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்திலும் எப்பொழுதும் இருப்பதாம். சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களை தொடர்ந்தும் ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு சுகம் தருவார். கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். தொடர்ச்சியாக உங்கள் சுகத்துக்காக நீங்கள் செயல்படுங்கள். இது ஒரு நாளிலே, ஒரு கிழமையிலே நடைபெறுகிற ஒன்று அல்ல. சில காலம் எடுக்கலாம். ஆனால் நீங்கள் பொறுமையாக செயல்படுங்கள். உங்களுக்காக நாங்கள் செபிப்போம். உங்களுடைய செப தேவைகள் இருந்தால் எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள். எங்களுடைய இணையதளம் tamilnewlife.com, எங்களுடைய யூடியூப் சேனல் தமிழ் நியூ லைஃப். ஸோ இதன் மூலமாக எங்களுடைய அனைத்து பணிகளையும் நீங்கள் பார்த்து பயன்பெறுங்கள்.
உங்களுக்கு இந்த தியானம் பயனுள்ளதாக இருக்குமாக இருந்தால் மற்றவர்களோடும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் இதன் மூலமாக பயன்பெற ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவாங்க. ஆண்டவர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக.